ராம்தாஸ் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு சரஸ்வதி வீட்டில் பகலில் வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. சாயங்காலம் வந்து சுசீலா வீட்டில் போய் கேக் வெட்டிட்டு கொண்டாடிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்போ அவர் வந்துருச்சா சார்? ஆமாம்மா, அவன் ஏற்கனவே போய் அவங்க அம்மா உழுக்குன்னு ஏன் என் பேர் தான் போட வேணான்னு சொல்கிறான், உங்கள் வீட்டுக்காரன் கேட்ட மாதிரி இல்லை, வீட்டுக்கு மிரட்டி விட்டு வந்துட்டா மாதிரி வந்து அப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாரு. 100 ஆண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி 100 ஆண்டு வாழ்கிறவன் செய்கிற செயலை அது. ஆனால் இந்த சுசீலா கிட்டேருந்து அந்த எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு பார்க்குற மாதிரி அது நடக்காத காரியம். ஸோ மக்கள்கிட்ட வந்து என்ன பேசுவார் அன்புமணி? இல்லை, நான் வந்து பொதுக்குழுவில் வந்து என்ன பேசுவார், என்ன எதை பற்றி ஒன்றும் பேச போகிறதில்ல. பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாங்க, ஆப்சன்ட் அன்புமணின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நீ வாங்கி அனுபவிக்கிற கரெக்டு. இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன், எனக்காவது போய் பேசியிருக்கியா? அன்புமணி நடைபயணம் போனால் கண்டிப்பாக கலர் அடிக்கும், ஆமாம் கல்லால் அடிப்பாங்கலாம் சொல்லியிருக்கீங்களே, தப்பு தானே இது. ஒன்று நீ எடுக்கணுன்னா எடுத்துகிட்டு போ. அன்புமணி நீக்கிட்டா கதை முடிஞ்சு போச்சு. இல்லை, 2009 கட்சி கிடையாது. மே 28 மே மாதத்தோட முடிஞ்சுது. யார் அன்புமணி பதவி காலம் முடிஞ்சுது. இப்போ நானே பொறுப்பேற்றுட்டுக்கு அவர் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆகஸ்ட் 10 நடத்துகிற வரலும் இவங்க எதாவது பண்ணின்னு போட்டோம், அது முடிச்சிட்ட பிறகு அடுத்தது வேலையை அவர் காமிப்பார். அன்புமணி எங்கே வைக்கிறோமோ அங்கே வைப்பார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உரிமை மீட்க தலைமுறை காட்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு நடைபயணம் மேற்கொண்டிருக்காரு. அதுக்கு ஒரு பக்கம் தடை கேட்டு DGP மனு கொடுத்துருக்காரு ராமதாஸ் அவர்கள். எப்படி சார் பார்க்குறீங்க? எதற்காக இந்த நடைபயணம் சார்? அவர் முதல்ல உரிமை மீட்கிறன்றாரு. என்ன உரிமை சார்? அவங்க அப்பா பேர் பின்னாடி போகிற உரிமையாவது போட்டுக்கிற உரிமை மீட்கிறதுக்காக தான் இருக்கும். வேறு அப்புறம் இருக்கிற சொத்துக்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் குடும்பத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த தலைமுறை காக்கிறதுக்காக தான் ஒரு பயணம் போகிறாரு. வேறு என்ன அதில் வன்னியர் தலைமுறை இது மாதிரி எதுவும் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லையே. இதுதானே இப்போ அவர் போகிறதே அதுதானேங்க. என்ன சொல்கிறாரு? உரிமை மீட்க. எந்த உரிமை மீட்க போகிறாரு? உலகத்தில் இருக்க எல்லா வன்னியர்களும் கொடுத்தாங்க இல்லைங்களா, சொத்துக்களை தானமாக கொடுத்தாங்க. அந்த கல்வி கோயில் கட்டினாங்க. அந்த கல்வி கோயில் இருக்கும்போது வன்னியர் கல்வி அறக்கட்டளையாக இருந்தது. அதை மருத்துவர் ராமதாஸ் அறக்கட்டளையாக மாற்றிட்டார் இல்லையா. அதை மீட்டு அந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறாரா இந்த தலைமுறைக்கிட்ட? கிடையாது. இல்லை, அப்புறம் வேறு என்ன உரிமை சார்? என்ன உரிமை? உரிமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு ஊர்வலத்துக்கு போகிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு போகிறாங்க. இல்லை, அதே மாதிரி வந்து செத்து போன தியாகிகள் 25 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு துப்பாக்கி சூடில் செத்து போன அந்த தியாகிகளுக்கெல்லாம் இப்போ நான் 3 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்தோம். அந்த ராம்தாஸ் போய் சில பேர்கிட்ட அந்த பணத்தையே வாங்கிட்டு வந்து நான் 5 லட்சம் ரூபா நான் தரேன், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு வாங்கி தரேன்னு சொன்னார். இல்லை, அந்த மாதிரி அதையே தான் மீட்டு மக்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறாரா? முழுக்க இவங்களுக்கு வருமானத்துக்கு வழிவகைக்காக அவங்க ஏற்படுத்திக்கிறதுக்காக போகிற ஊர்வலம் தானே தவிர இது ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ராம்தாஸ் வந்து சொல்ல நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர், அன்புமணி வந்து செயல் தலைவர், இதெல்லாம் கொடி சின்னம் யூஸ் பண்ணக்கூடாது. இதே வேறு ஒரு கட்சி நிர்வாகிகள் இந்த மாதிரி போய் கட்சியை சின்னத்தையும் மற்ற இதெல்லாம் பயன்படுத்தினார், கொடியை பயன்படுத்தினார் அப்படின்னா ராம்தாஸ் சும்மா விடுவாரா? இல்லை, எந்த கட்சியிலையா சும்மா விடுவாங்களா? நீக்கிட மாட்டாங்க. கண்டிப்பாக நீக்க வேண்டியதானே. நீக்க மாட்டேங்கிறாரு சார், நீக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் என் பேரை பயன்படுத்தாதீங்க, கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது, சின்ன பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் கட்சி அப்படி நீக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் சொல்ல வரேன். நீக்கணுமா இல்லையா? உனக்கு வந்து மீதி பேருக்கெல்லாம் மீதி மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிற, இதை பண்ண அதை பண்ண இவனை பண்ண அவனை பண்ண, வேறு எந்த நிர்வாகிகளும் வந்து நீக்கிறீங்க மாற்றுறீங்க எல்லாம் போகிறீங்க, தலைகீழான முடிவுலாம் எடுக்கிறீங்க. ஏன் அன்புமணிக்கு மட்டும் எடுக்கலை? அதுதான் நான் கேட்குறேன். நானே உங்களுக்கு கேட்குறேன். அப்புறம் வந்து எதுக்கு வந்து DGPக்கு வந்து லெட்டர் கொடுக்குறீங்க? இதே மாதிரி கடிதம் கொடுக்குறது தானே ராம்தாஸ் பொழுதுபோக்கு. அதில் கடிதம் கொடுக்குறாரு. இவரை வந்து சங்கர் ஜிவாலுக்கு கடிதம் கொடுத்து அவர் எழுதின கடிதத்தில் வந்து இந்த மாதிரி நான் தான் நிறுவனர், அவர் செயல் தலைவர், அவர் போகிறத விடக்கூடாது, அவர் என் கொடியை பயன்படுத்தக்கூடாது, ரோட் ஷோ பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு, மீட்டிங் பேசக்கூடாது, எல்லாத்தையும் அவர் அதில் எழுதி தான் கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டு இதை நிறுத்திடணும், இதை முரண்பட்டது, அதனால் வந்து கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அன்புமணி நடைபயணம் போனால் கண்டிப்பாக கலர் அடிக்கும், ஆமாம் கல்லால் அடிப்பாங்கலாம் சொல்லியிருக்கீங்களே. ஆமாம், நான் சொல்லலை. அவங்களே கிருஷ்ணகிரி மாவட்டமும் வேலூர் மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள்லாம் சொல்லி இங்கே வந்து இந்த மாதிரி நடைபயணம் வந்தால் நாங்கள் வந்து கருப்பு கொடி காட்டுவோம், நாங்கள் வந்து இங்கே எதிர்ப்பு தெரிவிப்போன்னு வந்து எல்லாம் தான் சொன்னாங்க. வேலூர் மாவட்டத்தில் சொல்லிட்டாங்க, கிருஷ்ணகிரியில். ஸோ இப்போ இன்றைக்கு வந்து என்னென்னா நார்த்து பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நார்த்து ஜோன்
ஐஜி தான் பார்க்க போயிட்டு இருக்கா மாதிரி அந்த பாலு போய் இதில் வந்து நாங்கள் இங்கே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், நாங்கள் போகிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க பயணம் போய்கின்னு தான் இருக்கிறாங்க. இப்போ ராமதாஸ் சொன்னதுக்கு எந்த நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கலை. ஒரு பக்கம் வந்து என்னென்னா தொட்டில் ஆட்டுறாங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா குழந்தைய கிள்ளி விடுறாங்க. அந்த வேலை தான் நடக்குது. இப்போ ராமதாஸ் தான் இது மாதிரிலாம் செய்யுது. தப்பு தானே இது? ஒன்று நீ எடுக்கணுன்னா எடுத்துகிட்டு போ. அன்புமணி நீக்கிட்டா கதை முடிஞ்சு போச்சு இல்லை? உங்களுக்கு வேறு எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதெல்லாம் வந்து லெட்டர் கொடுத்துட்டு அது கொடுத்துட்டு இது கொடுத்துட்டு கட்சி சின்னது. இப்போ இவங்க கட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2009 கட்சி கிடையாது. இவங்களுக்கு வந்து அங்கீகாரமும் கிடையாது, மாம்பழ சின்னமும் கிடையாது. எப்படி இவங்க நின்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 தொகுதிக்கு மேலே நின்னா அவங்க வந்து ஒரு சின்னத்தை கேட்கலாம். அவங்க தான் 2009 இழந்துட்டாங்களே. 2009 இழக்கிறதுக்கு என்ன காரணம்? அடிப்படை வந்து 8 எம்எல்ஏ இருக்கணும், இல்லை 8% ஓட்டு இருக்கணும், இல்லை வந்து 2 எம்பி இருக்கணும், லோக்சபா எம்பி. ஸோ எதுவுமே இவங்க இதுவரையிலும் அதுக்கப்புறம் வந்தது இல்லையாங்க. 2009க்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. இப்போ இல்லாத ஒரு கட்சிக்கு இவங்க வந்து மக்களை வந்து திரட்டிக்கின்னு என்கிட்ட தான் நிர்வாகியிருக்காங்க, உங்ககிட்ட தான் நிர்வாகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஏஜென்ட்டுங்களை வச்சு கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இல்லை சார், இப்போ ஒரு பக்கம் அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, என் பேரை பயன்படுத்தக்கூடாது, கட்சி பேரையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எதை முன்னிலைப்படுத்தி ஒரு வந்து நடைப்பயணம் மேற்கொள்வார்? நான் பாமக தலைவர்னு சொல்லி முன்னிலைப்படுத்துவாரா இல்லை எப்படி சார்? இல்லை, அவரை பொறுத்தவரை நான் தான் பாமக தலைவர், நான் வந்து 2026 வரல நான் தான், என்னை பொதுக்குழு தேர்ந்தெடுத்துன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் கேட்டார், என்னை கேட்டு தானே என் பொதுக்குழுவே கூட்டணும். இப்போ முடிஞ்சு போச்சு. மே 28 மே மாதத்தோட முடிஞ்சுது. யார்? அன்புமணி பதவி காலம் முடிஞ்சுது. இப்போ நானே பொறுப்பேற்றுட்டுருக்கேன், அவர் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ 2 பேரும் என்னன்னு சொல்கிறவர் நீக்க மாட்டேங்கிறாரு, கட்சியோட நீக்க மாட்டேங்கிறாரு. நடைபயணம் போயிருக்காரு. ஆமாம், எல்லாத்தையும் சொல்கிறாரு, ஆனால் நீக்க மாட்டாரு. எனக்கு வந்து அன்புமணி வந்து நான் வந்து பொதுக்குழுவை கூட்டினேன், அது எல்லோரும் 108 பேருக்கு 8 பேர் தான் மாவட்ட செயலர் இருந்தாங்க, 100 பேர் வரல, எல்லாருக்கும் ஃபோன் போட்டு போகாதன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த இது இருக்குது இல்லைங்களா, நம்ம மைக்ரோஃபோன் அவங்க எடுத்தாங்க இல்லைங்களா. ஆமாம், ஒட்டு கேட்கும் கருவி. அந்த ஒட்டு கேட்கும் கருவியில் வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டுன்னு சொல்கிறார். ஆனால் அதையும் சொல்ல மாட்டுறாரு. தெரியும் தானே சொல்கிறார். எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே தனியார் ஏஜென்சி கொடுத்துருந்தேன், அது இவரை விஸ்வநாதன் தான் வரவழைச்சு அவங்க கூட 5 பேர் வந்து அதை பண்ணி எடுத்துகிட்டு அவர் வந்து சொல்லிட்டும் போயிட்டார் இது என்ன இருக்குதுன்னு. இந்த கருவி வந்து இப்போ திரும்ப வந்து இந்த கிளியனூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்காங்க விழுப்புரத்தில். அந்த கருவியும் ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் அதில் என்னென்னா அரசாங்கத்தின் மூலமாக எனக்கு வரட்டும் அப்படின்னு. கவர்மெண்ட்டில் கேட்டால் எந்த ஒத்துழைப்பும் அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ நேராக போய் வந்து அவங்க கேட்டாங்க, 8 பேர் போயிட்டு காவல்துறையிலேருந்து கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன விசாரணை பண்ணாங்க, விசாரணையினுடைய முடிவு அவங்க சொல்லலை. இப்போ தான் கருவியை கொடுத்துருக்குறாங்க. இல்லை, தனியார்கிட்ட ஒப்படைச்சிருக்கான், அந்த என்கொயரி வரட்டும் அதுக்கப்புறம் தரேன் தான் சொல்லியிருக்காரு. இல்லை கொடுத்துட்டாரு, அது இப்போ கொடுத்துட்டாங்க, அது வந்துடுது. இது வந்த உடனே கொடுத்துட்டாரு. எனக்கு யாருன்னு தெரியும், ஆனால் நான் நான் இப்போ இல்லை வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து உமாபதினு ஒருத்தர், அவர் தான் மைக்கெலாம் அரேஞ்ச் பண்ணுவார். அதாவதுங்க அந்த கருவி வைக்கிறது, சார்ஜ் போகிறதெல்லாம் ஒரு ஆணுடைய உதவியோடு செய்ய முடியாதுங்க. கண்டிப்பாக அதில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் அன்புமணி ஆட்கள் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் அது என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. அது உண்மை. அது வந்து சிசிடிவியில் போட்டால் தெரியும். நீங்கள் வந்து அந்த உமாபதியை பிடிச்சிங்கனாலே எல்லா கதையும் முடிஞ்சிடும். அவர் தான் அந்த மைக் டெஸ்டிங் அது இதுக்கெல்லாம் பார்க்குற எலக்ட்ரீஷியன். அவர் தான் எல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? இல்லைங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? அது அடுத்த கதை சொல்லுங்கள். ஸோ இவர் எல்லாம் தெரிஞ்சும் சொல்ல மாட்டார். ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் வந்து அவர் தான் செயல் தலைவர்னு சொல்லுவார். ஆனால் வந்து தலைவர் இதுலேருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் நீதி பேர் நீக்கிறல்ல, கூட இருக்க பொதுச் செயலாளரை நீக்கிற பவர்ஃபுல் போஸ்ட்டு. அடுத்தது பொருளாளரை நீக்கிற, எம்எல்ஏவை நீக்கிற, எம்எல்ஏ 3 பேரை நீக்கிறீங்க, எல்லாம் போகிறீங்க, எல்லாத்தையும் நீக்கிறீங்க, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறீங்க. அந்த எதிர்ப்பாக கலந்துக்கிட்டாங்க. அதில் தலைமை யார் தலைமையில் நடந்தது? அதெல்லாம் அன்புமணி தலைமையில். அவர் மட்டும் விட்டுடுவாரான். மீதி பேர் வந்து ஒன்றும் தெரியாதவங்கள வந்து ஐயோ பாவம் கேஸுங்களை மட்டும் நீக்குவார். இவர் ராமதாஸே சொல்கிறார்ல, எனக்கு வந்து தூக்கமே வரல, தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரல. அப்போ யார்? அன்புமணியெல்லாம் வரலன்னு சொல்கிறாரு. இவரை கேட்டால் நான் 1.5 மாதமா 2 மாதமா தூக்கமே இல்லாமல் இருக்கிறேன். அன்புமணி அதானே சொல்கிறாரு. என்னைக்கு தலைவர் பதவி ஏற்றினா அன்னையிலேருந்து என்ன தூக்கமே இல்லை அப்படிங்கிறாரு. அதுதான் இது மாதிரி 2 பேரும் பேசுகிறாங்களே தவிர இந்த மக்கள் என்னங்க நினைப்பாங்க?
இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, எல்லாம் அவங்கவுங்க கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க. இருக்கிற அந்த கொஞ்சம் பேரும் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு ஒரே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சோர்வடைவாங்களா இல்லைங்களா? எல்லாம் திட்டுறாங்க இல்லை இப்போது ராமதாஸ் அன்புமணியை இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இதில் வந்து திட்டலை, மாறி மாறி. ஆமாம், முகநூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் பார்த்தோன்னா நீங்கள் படிக்கக்கூட முடியாது, அதை வந்து கேட்கவும் முடியாது, அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மாநாடு நடக்க போகுது, மகளிர் மாநாடு. ஆமாம். இவர் என்னென்னா ராமதாஸ் ஏன் இப்போ கொஞ்சம் அமைதியாகிற மகளிர் மாநாடு முடிகிற வரலும் பிரச்சனை வரான்னு பார்ப்பார். பிரச்சனை வரான்னா என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளிர் மாநாடு ஆகஸ்ட் 10 நடத்துகிற வரலும் இவங்க எதாவது பண்ணின்னு போட்டோம், அது முடிச்சிட்ட பிறகு அடுத்தது வேலையை அவர் காமிப்பார். அன்புமணி எங்கே வைக்கிறோமோ அங்கே வைப்பார். அதுக்குள்ளே இந்த ரிசல்ட் எல்லாம் வந்து அத்தன்டிகேட்டடாக கவர்மெண்ட்லேருந்து வந்துடும் யார் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. பச்சையாக தெரிஞ்சு அவங்க சொல்ல மாட்டுறாங்க. ராமதாஸுக்கு தெரியாதா அவர் வீட்டில் வச்சது? இல்லை, அவரே சொல்கிறார் எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. இது கவர்மெண்ட் ரிப்போர்ட் வரட்டுன்னு. இப்போ வந்து பிறந்த நாள் கொண்டாடினார். இப்போ யாருக்கு? அன்புமணிக்கு. அவர் வந்து அப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாரு, 100 ஆண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி. 100 ஆண்டு வாழ்கிறவன் செய்கிற செயலை அது, 100 ஆண்டு வாழணுன்ற. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ராமதாஸ் வந்து காலையில் வந்து என்ன பண்ணுறாரு, கொடியேற்றி பசுமை தாயகத்தினுடைய இதனால இவர் துவக்கிறாரு. ராமதாஸ் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு சரஸ்வதி வீட்டில் பகலில் வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாரு, பூலாம் கொடுத்தாரு, ரொமான்ஸ் எல்லாம் பண்ணார். ஆமாம், அதெல்லாம் கொடுப்பாரு. 85 அது ஒன்றும் தப்பு இல்லை, கொடுக்குறாரு. இப்போ சாயங்காலம் வந்து சுசீலா வீட்டில் போய் கேக் வெட்டிட்டு கொண்டாடிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்போ அவர் வந்துருச்சா சார்? ஆமாம்மா. ஸோ 2 பேரும் 2 இதில் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து அவங்க மகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மகனுடைய இந்த இது இருக்குது இல்லைங்களா, மகனுடைய அந்த பெரிய பையனுடைய மனைவி, அது யாருன்னா அன்புமணியினுடைய 2வது பொண்ணு. அந்த முதல் பொண்ணு அது ஆமாம், ஜெயசித்ரா ஏதோ ஒன்று வரும் பேர். அவங்க எல்லாம் இருந்து தான் கொண்டாடுறாங்க. ஒரு கேக் ஊட்டுறாரு, எல்லாம் போகிறாரு. அவர் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு, நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இது காலையில் நிகழ்வு. சாயங்காலம் வந்து அங்கே போயிட்டு வந்துட்டார். ஸோ இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து போகிறாரு, 2 ஊரில் கொண்டாடுறாரு. ஓகே, நீ மட்டும் 2 வேலை பண்ணிக்கின்னு இதை பண்ணிக்கினுங்கிற, நீ முதல்ல கட் பண்ணி போய். அன்புமணிக்கு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனை, அவன் தொண்டனா கூட இருப்பா மாதிரி. ஆனால் இந்த சுசிலா கிட்டேருந்து அந்த எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு பார்க்குற மாதிரி, அது நடக்காத காரியம். பணம் ஃபுல்லாக அங்கே இருக்குது. இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் இப்போ போனாங்கல்ல, 3 பேர் நீக்கினார்ல, அவங்க எல்லாம் யார் கூட இருக்கிறாங்க? சுசிலா கூட தான் இருக்கிறாங்க. லாவாதேவி அவங்கக்கிட்ட இருந்து போய் தான் பண்ணுது. ராமதாஸுடைய பணம் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ராமதாஸ் வந்து எப்படி விட முடியும்? சுசிலா விட்டாலும் பணத்தை எப்படிங்க விட முடியும்? கண்டிப்பாக விட மாட்டார். ஸோ இவருக்கும் வந்து பைபாஸ் எல்லாம் பண்ணிக்கினே உடம்பு சரியில்லாதவரை யார் பார்த்துக்கிறாங்க? அந்த அவங்களுடைய சரஸ்வதியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். அவங்க எப்படி இவரை பார்த்துப்பாங்க? ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனையினுடைய இதில் தான் இருக்குது. இப்போ வந்து இவருக்கு வந்து அனுப்பிட்டார், டிஜிபிக்கு அனுப்பிட்டார். டிஜிபி இன்டர்ன் வந்து எல்லாம் இவங்களுக்கு அனுப்பிட்டார். யாருக்குங்க? கமிஷனருக்கு அனுப்பிட்டாங்க, எஸ்பிக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் வந்து கன்சர்ன் இவங்களுக்குலாம் அனுப்பியிருக்காங்க. அதில் அனுப்பும்போது என்னென்னா, இதை வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடி 2010 நாங்கள் வந்து இந்த கேஸ்லாம் போட்டு ஜெயித்தோம். இந்த பொது சொத்து வாரியம், இடஒதுக்கீடுக்கெலாம் வந்து தீர்ப்பு சொல்லும்போது இதை சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, இதுலேருந்து திண்டுக்கல் அங்கேருந்து ஒரு 50-100 வண்டியில் வந்து நாங்கள் இதில் வந்து பயணம் வந்தோம். நாங்களே இந்த மாதிரி பயணம் வரும்போது ஊர்வலமாக வந்துட்டு ஒரு 5 லட்சம் நோட்டீஸ் அடிச்சுட்டு எல்லாம் 10 மாவட்டம் வழியாக வரும்போது நோட்டீஸும் கொடுத்துட்டு இது மாதிரி நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவாயுதம் ஏந்தி போராடி வென்று இருக்கிறோம், இந்த மக்களுக்கான நல்ல செய்தி இது, நீங்கள் பயன்படுத்திங்க, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற இது வந்து நாங்கள் அங்கே ஆரம்பித்தோம். அங்கே ஆரம்பிக்கும்போது திண்டுக்கல்லில் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் இதே மாதிரி டிஜிபி ஆஃபீஸில் வாங்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலையில் 5 மணிக்கு வந்து நாங்கள் வந்து அந்த இதிலேருந்து பேசி ஆரம்பித்த உடனே அந்த எஸ்பி என்ன பண்ணார், காலையிலே வந்து தடை போட்டுட்டார். என்னங்க இது, காலையில் வந்து என்ன என் வீட்டுக்கு முன்னாடி சங்கு ஊதுறீங்கன்றார். இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அப்புறம் விட்டாங்க. நாங்கள் வந்தோன்னு வச்சுக்கோங்க, வந்துட்டு டி நகரில் தான் வந்து கூட்டம் போட்டு இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் வந்து தனி அரசுலேருந்து
நம்ம இந்த டாக்டர் சேதுராமன்லேருந்து எல்லாருமே கலந்துக்கினாங்க. கலந்துட்டு பேசினாங்க. டாக்டர் ராமச்சந்திரன்லேருந்து எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சகோதர சமுதாய தலைவர்கள் எல்லாம் கலந்துட்டு பேசினாங்க. ஸோ எதுக்கு நான் இதை சுட்டி காட்டுறேன்னா, இந்த மாதிரி வந்து போராடினா அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றுதெல்லாம் இல்லை. பர்மிஷன் வாங்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வாங்கணுன்றது அப்போருந்து ப்ரொசீஜர். இப்போ ஒரு டிஜிபி இவருக்கு அனுப்பியிருக்கிறாரு. இவர் வந்து நார்த்து இதில் தான் இப்போ போகிறாங்க. இன்றைக்கி போயிட்டு உத்தரமேரூரில் போய் பண்ணுறதுக்கு அது வந்து இவர் இருக்கிறார். இல்லை என்ன சொல்லி சார் கேட்பாரு? இப்போ மக்கள்கிட்ட வந்து என்ன பேசுவார் அன்புமணி? இல்லை நான் வந்து பொதுக்குழுவில் வந்து என்ன பேசுவார், என்ன எதை பற்றியும் ஒன்றும் பேச போகிறதில்ல. அவர் எதை பற்றி பேச போகிறார்? பாமக கட்சியை வளர்க்கணும்னு பேசுவாரா, இல்லை வந்து வன்னியர் மக்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டுக்காக போராடணும்னு பேசுவாரா, என்ன பேசுவார்? எதுவும் பேச மாட்டார். அவர் என்ன பேசி என்ன விளங்கி இருக்குது? இது ஏற்கனவே போய் ஏதாவது பேச வேண்டிய நேரத்தில் விட்டுட்டாங்க. எங்கள் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாங்க, ஆப்சன்ட் அன்புமணின்னு தான் சொல்கிறாங்க. அவர் வந்து 29% தான் போயே இருக்கிறாரு. ரொம்ப லோயஸ்ட். ஆனால் வந்து எல்லா பெனிஃபிட்டும் வாங்கியிருக்கிறாரு. காரி துப்புறான் இல்லை, நீ எதையாவது விட்டு வச்சியா? எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்குதோ அலவன்சஸ்லேருந்து எல்லாத்தையும் வாங்கியிருக்கீங்க. இப்போ இது ஆன பிறகு பென்ஷனும் வாங்க போகிறீங்க. அடுத்த மாதத்துலேருந்து பென்ஷனும் கிடைக்கும். 31,000 ரூபாய் கொடுப்பாங்க. அவங்க போட்டாலும் அவருக்கு டேர்ம் முடிஞ்சிச்சு இல்லையா? அதனால் ஸோ எல்லாத்தையும் நீ வாங்கி அனுபவிக்கிற. கரெக்டு. இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்? எனக்காவது போய் பேசியிருக்கியா? பேசலை. இல்லை சார், இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சார். இங்கிட்ட ஒரு பக்கம் சரஸ்வதி போய் பார்க்குறாங்க அன்புமணியை, இங்கிட்ட ஒரு பக்கம் ராமதாஸ் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாரு. எனக்கு இது புரியலையே சார், எப்படி சார்? அன்புமணி வந்து அவங்க அம்மா வராங்க, பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நீ வந்து என்ன சொல்லுவாங்க? ராமதாஸ் என்ன சொல்லு, அந்த பையனை ஒழுங்காக வர சொல்லு, ஒழுங்காக அந்த சித்தி பேச்சை கேட்டுக்க, நானே கேட்டுங்கிறேன், நீ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. அவன் ஏற்கனவே போய் அவங்க அம்மா உழுக்குன்னு ஏன் என் பேரெல்லாம் போட வேணான்னு சொல்கிறான்? உங்கள் வீட்டுக்காரன் கேட்ட மாதிரி இல்லை, வீட்டுக்கு மிரட்டி விட்டு வந்துட்டா மாதிரி. மிரட்டி விட்டு வந்ததுனால தான் கேட்குறாங்க. அப்போ யாருக்கு என்ன பெத்தெல்லாம் கேட்குறாங்க. அது கேவலமானது தான். அதை நம்ம சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற வீடியோ கேமராலாம் அதெல்லாம் இருக்குது தானே செய்யுது. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவன் ஒரு பக்கம் நடிக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் குடும்பமே இப்போ நடிச்சுன்னு இருக்குது. நான் இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். இல்லை, ராமதாசனுடைய அப்பா வந்து யாருன்னா கூத்தாடி. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அவர் கட்டுற வேஷமே மன்மத வேஷம் தான் கட்டுவார். கூத்தில் மன்மத வேஷம் தான் கட்டுவார் அந்த மாதிரி. ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்க வந்து எல்லாமே வந்து நடிக்கிறாங்க. அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க வேறு மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ ஜெயிக்க போகிறது யார்? இன்னும் இதில் என்ன ஜெயிப்பு என்ன இருக்குது? இல்லாத கட்சிக்கு ராமதாஸ் தான் எல்லாத்தையும் எடுப்பார். இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவங்க எல்லாம் போய் ஊர்வலம் போயிட்டு வந்தால் கூட ராமதாஸ் கிளம்பனா முடிஞ்சு போச்சுக்காத. இல்லை எல்லாரும் சொல்கிறாங்களா சார், ஒரு அன்புமணி அவர்கள் வந்து ராமதாஸோட சேர்ந்துருவார், இந்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? சொல்லட்டும். இப்போ அதுதானே அப்போ வந்து ராமதாஸ் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து தப்பு, மக்களை வந்து தப்பாக திசை திருப்பி அவங்களுக்குள்ள சண்டையை உண்டு பண்ணணும்னு சொல்லட்டும். அன்புமணிக்கு தான் வரமாட்டா மாதிரிங்க. அன்புமணி எப்படிங்க வருவா மாதிரி? அன்புமணி தான் வந்து அந்த ஒட்டு கேட்கும் கருவி வச்சுருக்கா மாதிரி. அன்புமணி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் எப்படி அங்கே வருவார்? அதை முதல்ல கேட்பார்ல. எடுத்துன்னு போன துண்டெல்லாம் கொண்டு வந்து கொடுறான்னு கேட்பாரா இல்லையா? பணத்தெல்லாம் எடுத்துன்னு போனல, இவ்வளோ எடுத்துன்னு போனல, எடுத்துன்னு வந்து கொடுன்னு கேட்பாரு. நீ உலக நாடுகள்லாம் போட்டு நீ வச்சுன்னு கரெக்டு, எனக்கு வந்து நீ வந்து இது கொடுக்குறியா, பாக்கெட் மணி கொடுக்குறியா? சொன்னார்ல, மாதமான 2 லட்சம் தரேன், நீ கேட்டை சாத்திக்க, உள்ளே வந்து கொள்ளு பேரம் பேத்திக்கிட்ட நீ விளையாடிக்கின்னு வீட்டை விட்டு ஏன் வெளியே வர? சரி, வீட்டை விட்டு நீ வா, நான் இந்த தோட்டத்தை விட்டுட்டு இங்கே வந்துரு, எங்கே வந்துருங்க, இதுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னார். பனையூரில் வேறு நான் ஸ்விம்மிங் பூலோட வீடு வச்சுருக்கேன், உனக்காக வாங்கி வச்சு அங்கே வந்துடுறலாம் சொல்லி தானே ஆசை வார்த்தைலாம் காட்டினார். அப்போ சுதாரிச்ச ஆள். அதெல்லாம் வந்து அன்புமணி ராமதாசம் நடக்காது. நான் ஒன்றா எழுதி தரேன். இவன் வந்து காலில் வந்து விழுந்தாலும் கத்திரிக்காயில் விழுந்தாலும் ஒன்றும் நடக்காது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.